தமிழக 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடங்குகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் உரையுடன் நேற்றைய கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில இன்று 2வது நாள் நிகழ்வுகள் காலை 9:30 மணி அளவில் பேரவை தொடங்க இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு பேரவை தொடங்கியவுடன் இரங்கல் குறிப்பு மற்றும் இரங்கல் தீர்மானங்களை சபாநாயகர் வாசிப்பார். அதன் பிறகாக முதலமைச்சர் ஒரு முக்கியமான தீர்மானத்தை முன்மொழியவிருக்கிறார். கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் விஜய் தனி தீர்மானத்தை இன்று பேரவையில் முன்மொழியவிருக்கிறார். குறிப்பாக கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ, அதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தை வலியுறுத்தி பேரவையில் இன்று முதலமைச்சர் தனி தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார். அதன் பிறகாக முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகாக தீர்மானத்தின் மீது கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்துதான் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. பேரவையில் இருக்கும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கெடுத்து அவர்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள். நேற்று காலை நடைபெற்ற சட்டமன்ற நிகழ்வுகளை பொறுத்தவரை ஆளுநர் தனது உரையை ஆற்றியிருந்தார். இந்நிலையில்தான் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று நடைபெறும் என்று சபாநாயகர் நேற்று அறிவித்திருந்த நிலையில முதலமைச்சர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்த பிறகாக ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கெடுத்து அவர்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள். தொடர்ச்சியாக இதன் பிறகு அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை முடித்த பிறகாக முதலமைச்சர் பதில் உரை இருக்கும். திங்களவில் செவ்வாய்க்கிழமை முதலமைச்சர் பதில் உரை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.